அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 25 எம்எல்ஏ சீட், ஒரு ராஜ்யசபா சீட் வேண்டும். அன்புமணி ஓகே சொன்ன பாஜக அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. என்டிஏ கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெற்றுள்ளது. அன்புமணி தொடர்ச்சியாக திமுகவை விமர்சனம் செய்து பேசி வரக்கூடிய அதே வேளையில் அதிமுகவையும் பாரதிய ஜனதா கட்சியும் வானலாவ புகழ்ந்து பேசி வருகிறார். மேலும் அவர் என்டிஏ கூட்டணியில் தான் இருந்து வருகிறார். வன்னியர்களுக்கு 10% இடஒதுக்கீட்டை வழங்கியது எடப்பாடி தலைமையிலான அதிமுக அரசு. அதனை கெடுத்து குட்டிச்சவராக்கியது ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு. வன்னியர்களுக்கு எதிராக தொடர்ந்து திமுக அரசு துரோகம் இழைத்து வருகிறது. வன்னியர்கள் யாருமே திமுகவை ஆதரிக்க கூடாது என பல்வேறு கட்டங்களில் தொடர்ச்சியாக திமுகவை விமர்சனம் செய்து பேசி வருகிறார். மேலும் கரூர் பெருந்துயர சம்பவத்திற்கு காரணம் கூட திமுகவே ஒழிய விஜய் கிடையாது என்றும் பேசி வருகிறார். மேலும் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ச்சியாக எஸ்பி வேலுமணியிடம் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே அன்புமணி தரப்பிலிருந்து 35 விருப்ப தொகுதிகள் பட்டியல் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. இதனை அப்படியே எஸ்பி வேலுமணி எடப்பாடி பழனிசாமியிடம் கூறியிருந்தாராம். எடப்பாடி பழனிசாமியோ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சென்ற முறை 23 தொகுதிகள் வழங்கியிருந்தோம், அதே தொகுதிகள் தான் வழங்க முடியும், அதைவிட குறைத்து வழங்கினால் கூட பிரச்சனை இல்லை. ஏனெனில் ராமதாஸ் தனித்து செயல்பட்டு வருகிறார். அவர் தனி அணியாக இருந்து திமுகவிற்கு சென்று விட்டால் நமது வெற்றிக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும். பாட்டாளி மக்கள் கட்சி நம்மோடு இருந்தும் எந்தவிதமான புண்ணியமும் ஏற்படாது. ராமதாஸ் அன்புமணியை ஒருங்கிணைக்க வேண்டும் என சி.வி. சண்முகத்திடம் இது குறித்த அசைன்மெண்ட்டை கொடுத்து சி.வி. சண்முகமும் தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்று ராமதாஸை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் இணைப்பு குறித்து எந்தவிதமான அறிவிப்பும் வெளியாகவில்லை. இருப்பினும் அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இடையேயான பிரச்சனை என்பது நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டிருக்கிறதே தவிர குறையவில்லை. தற்பொழுது தமிழகத்தில் குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கி உள்ளது. இதில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற தலைவரான திரு ஜி.கே. மணி, கொறடாவான அருள் போன்றவர்களை நீக்க வேண்டும் என அன்புமணி தரப்பு சட்டமன்றத்திலேயே தர்ணாவில் ஈடுபட்டார்கள். இதற்கு ஜி.கே. மணி, அருள் போன்றவர்கள் அன்புமணியினுடைய பதவி வெறியால் பாட்டாளி மக்கள் கட்சியை அழிக்க நினைக்கின்றார். பாட்டாளி மக்கள் கட்சி சமூகத்திற்காக போராடிய கட்சி. ஆனால் இன்று அந்த கட்சி தலைவர்களுக்கு எதிராகவே போராடக்கூடிய நிலையை அன்புமணி உருவாக்கிவிட்டார் என காட்டமாக பதிலளித்து இருந்தார்கள். மேலும் அதிமுக தரப்பிடம் அன்புமணி பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் பாமகவை ஒருங்கிணைக்க வேண்டும், அப்பொழுதுதான் நீங்கள் கேட்ட தொகுதியை வழங்க முடியும் என கூறி வந்ததாக சொல்லப்படுகிறது. எனவே அன்புமணி நேரடியாக என்டிஏ கூட்டணியின் தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக சுதாகர் ரெட்டி, PL சந்தோஷ், பைஜெயின் போன்றவர்களோடு ஆலோசனை நடத்தியதாகவும் அந்த ஆலோசனையின் பொழுது எங்களுக்கு 25 சட்டமன்ற தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா சீட் கண்டிப்பாக வேண்டும் என கோரிக்கை வைத்ததாக சொல்லப்பட்டது. அதற்கு 25 சட்டமன்ற தொகுதிகள் வழங்குவதில் பிரச்சனை இல்லை, எடப்பாடியிடம் அது பற்றி நாங்கள் பேசுகிறோம். அதே சமயத்தில் ராஜ்யசபா சீட் கொடுப்பது குறித்து அதிமுக தான் முடிவு செய்ய வேண்டும். வரும் காலத்தில் ஒரு ராஜ்யசபா இடத்திற்கான தேர்தல் நடைபெற உள்ளது, அதை எனக்கு வழங்க வேண்டும் என நீங்கள் கோரிக்கை வைக்கிறீர்கள். அந்த இடத்தை வழங்குவதற்கான அனைத்து அதிகாரமும் அதிமுகவிடம்தான் உள்ளது. எனவே அது குறித்து அதிமுகவிடம் பேசிக்கொள்ளுங்கள் என கூறியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது பற்றி எடப்பாடி பழனிசாமிக்கு தகவல் அறிவிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதை கேட்டவுடன் எடப்பாடி பழனிசாமி மிகுந்த கலக்கத்திற்கு உள்ளாகியுள்ளதாக சொல்லப்படுகிறது. காரணம், பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டுபட்டுள்ளது. ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 4% வாக்கு வங்கி தான் தனித்த நிலையில் 4% வாக்கு வங்கி தான் இருக்கிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் ராமதாஸ் அன்புமணி தனித்தனியாக இருந்தால் அது 2% வாக்கு வங்கியாக மாறும். ஒருவேளை ராமதாஸ் திமுக கூட்டணிக்கு சென்று விட்டால் அந்த வாக்கு வங்கியும் நமக்கு பயன்படாமல் சென்றுவிடும். நமது அணியில் பாஜக, நாம் என இருவரும் கட்சிகள் மட்டுமே உள்ளோம். மற்ற கட்சிகள் அனைத்துமே லெட்டர் பேட் கட்சிகள் தான், அவர்களுக்கென்று வாக்கு வங்கி கிடையாது. ஓபிஎஸ், டிடிவி தினகரன் கூட மாற்று அணிக்கு சென்று விட்டார்கள். இப்படி இருக்கும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி அணிக்கு மட்டும் 25 தொகுதிகளை எப்படி வழங்க முடியும்? பாட்டாளி மக்கள் கட்சி ஒருங்கிணைந்து இருக்கும் பொழுதே நாம் அத்தனை தொகுதிகளைத்தான் கடந்த தேர்தலில் வழங்கியிருந்தோம். இந்த முறையும் அத்தனை தொகுதிகளை எப்படி வழங்க முடியும்? ஒன்று, அவர்கள் ஒருங்கிணைக்க வேண்டும். மேலும் ராஜ்யசபா சீட் குறித்து அப்புறம் பேசிக்கொள்ளலாம். தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒருங்கிணைப்பு இல்லாமல் இத்தனை தொகுதிகளை வழங்க முடியாது என்பதில் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் பாஜகவோ
நம்மோடு இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளில் ஒன்றே ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமே. அவர்களிடமும் நாம் இதுபோன்று பேசினால் அவர்களும் வெளியேறி விடுவார்கள். அதன் பின்பு நம்மோடு கூட்டணிக்கு வர எந்த கட்சியும் இல்லாமல் சென்றுவிடும். வரக்கூடிய கட்சியை வளைத்து போடத்தான் பார்க்க வேண்டுமே தவிர அவர்களை வெற்றியுடன் நினைக்கக்கூடாது என குறிப்பிட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி வரக்கூடியவர்களது வாக்கு வங்கிக்கு ஏற்பத்தான் தொகுதிகளை ஒதுக்க முடியுமே தவிர அவர்கள் இஷ்டத்திற்கு வானலாக கேட்டால் எப்படி ஒதுக்க முடியும் என்று எதிர்கேள்வி எழுப்பியதாகவும் கூறப்படுகிறது. நன்றி.